2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கென சில அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன. எனினும் தமிழ்நாட்டின் நீண்ட கால கோரிக்கைகள் குறித்து எந்த அறிவிப்புகளும் வெளியாகவில்லை என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது. நாடாளுமன்றத்தில் 2026-27 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அரிய வகை கனிம உற்பத்தி திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு 6000 மெட்ரிக் டன் அரிய வகை கனிமங்கள் உற்பத்தி செய்யப்படும் என்றும், இதற்காக தாதுவளம் மிக்க ஒடிசா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் கனிம வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே 7280 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த பாதை அதன் விரிவாக்கமாக அமையும். A scheme for rare earth permanent magnets. We now propose to support the mineral-rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors to promote mining, processing, research and manufacturing. தென்னிந்தியாவின் கனவு திட்டமான ஹைதராபாத் சென்னை, சென்னை பெங்களூரு அதிவேக ரயில் பாதை செயல்படுத்தப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். Pune to Hyderabad, Hyderabad to Bengaluru, Hyderabad to Chennai, Chennai to Bengaluru, Delhi to Varanasi, Varanasi to Siliguri. நெல்லை மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பொதிகை மலையில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த மலையேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் கீழ் சுதேசி தர்ஷன் 2.0 திட்டத்தின் ஒரு பகுதியாக பொதிகை மலை உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் மேம்பாட்டிற்கு 2500 கோடி ரூபாய் வரை நிதி பகிர்வு செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. பொதிகை மலையில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை கண்காணிக்கும் ஸ்மார்ட் கேட் அமைப்பதற்கும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரில் உள்ள தொல்லியல் பொருட்களை மக்கள் நடந்து சென்று பார்க்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேங்காய் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள தமிழ்நாட்டிற்கு பயனளிக்கும் வகையில் தேங்காய் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஊக்குவிக்க புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பழவேற்காடு ஏரியில் பறவைகள் சரணாலயம் மற்றும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்தின் தால்சர் முதல் ஆம்பூர் வரை பிரத்யேக உள்நாட்டு நீர்வழிப்பாதை அமைக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வட மாநிலங்களில் உள்ள கனிம வளங்களையும் ஆம்பூரில் உள்ள உற்பத்தி திறனையும் நேரடியாக இணைப்பதே இத்திட்டத்தின் நோக்கம். மேலும் தோல் மற்றும் காலணிகள் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஷூ அப்பர்ஸ் தயாரிப்பிற்கான இறக்குமதி வரி சலுகை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தோல் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான கால அவகாசம் 6 மாதத்தில் இருந்து ஓராண்டாக உயர்த்தப்பட்டுள்ளது. தோல் துறையில் சுமார் 22 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் போக்கஸ் ப்ராடக்ட் ஸ்கீம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடல் உணவு பதப்படுத்தும் தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான வரி விலக்கு வரம்பு 1% இருந்து 3% உயர்த்தப்பட்டுள்ளது. பிரத்யேக பொருளாதார மண்டலம் மற்றும் ஆழ்கடலில் மீன்பிடிக்கும் கப்பல்களுக்கு சுங்க வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. Indian fishing vessel in exclusive economic zone or on the high seas will be made free of duty. Landing of such fish on foreign port will be treated as export of goods. இந்த திட்டங்கள் தமிழ்நாடு மீனவர்களுக்கு பெரும் பயனை அளிக்கும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் விடுவிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மாணவர்களின் படிப்புக்கான 3548 கோடி ரூபாய் கல்வி நிதி, கோவை மதுரை மெட்ரோ ரயில், ஜல்ஜீவன் திட்டத்திற்கான 3112 கோடி ரூபாய் நிதி, புதிய ரயில்வே திட்டங்கள், மத்திய அரசின் வரி வருவாயில் மாநிலங்களுக்கு 50% நிதி பகிர்வு உள்ளிட்ட தமிழ்நாட்டின் கோரிக்கைகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெறவில்லை. மத்திய பட்ஜெட்டில் இறக்குமதி வரி சலுகையால் அரிய வகை நோய்கள் மற்றும் புற்றுநோய் பாதிப்புக்கான மருந்துகள் விலை குறையவிருக்கும் நிலையில் ஆடம்பர கைகடிகாரம், இறக்குமதி செய்யப்படும் தொலைக்காட்சி பெட்டி, விவசாயத்திற்கு பயன்படும் சில உரங்களின் விலை உயர உள்ளது. மத்திய பட்ஜெட்டில் சுங்கவரி மற்றும் இறக்குமதி வரி விதிப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த வரி விதிப்பு மாற்றம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளன. இதன் மூலம் 17 வகையான புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் மீதான அடிப்படை சுங்கவரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று பிறவி அதீத இன்சுலின் சுரப்பு நோய், பரம்பரை உயர் கொலஸ்ட்ரால், ஆல்பா மானோசிடாசிஸ்,
முதன்மை நோய் எதிர்ப்பு குறைபாட்டு நோய்கள் உள்ளிட்ட 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளின் இறக்குமதி வரி ரத்து செய்யப்பட்டுள்ளது. மொபைல் போன்கள், டேப்லெட்டுகள் மற்றும் அவற்றின் உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கான கூறுகளுக்கு வரி குறைக்கப்பட்டதால் அவற்றின் விலை குறையும். வெளிநாட்டிலிருந்து தனிநபர் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்படும் பொருட்களுக்கான வரி 20% 10% குறைக்கப்பட்டுள்ளது. மைக்ரோவேவ் ஓவன் முக்கிய உதிரி பாகங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் மைக்ரோவேவ் ஓவன் விலை குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. வெளிநாட்டு சுற்றுலா பேக்கேஜுகள் மற்றும் வெளிநாட்டு கல்விக்கான பண பரிமாற்றத்தின் மீதான TCS வரி 2% குறைக்கப்பட்டுள்ளது. முன்பு இது 5 முதல் 20% வரை இருந்தது. தோல் பொருட்கள் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. சோலார் கிளாஸ் மற்றும் பேட்டரி தயாரிப்பிற்கு தேவையான கனிமங்கள் மீதான வரி குறைக்கப்பட்டதால் சோலார் பேனல் விலை குறையலாம். விமான உதிரி பாகங்கள் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்ப்புகளுக்கு வரி சலுகை வழங்கப்பட்டுள்ளது. சில ஆடம்பர பொருட்கள் மற்றும் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் மீதான வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளன. புகையிலை பொருட்கள் மீதான வரி உயர்த்தப்பட்டுள்ளது. சிகரெட், பான் மசாலா ஆகியவற்றின் விலை அதிகரிப்பு நேற்றே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மதுபானங்கள் மற்றும் உயர் ரக மது வகைகள் மீதான வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் ஆடம்பர கைக்கடிகாரங்கள், டிசைனர் ஆடைகள் மற்றும் உயர் ரக ஆபரணங்களுக்கு வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. பிரீமியம் ரக இறக்குமதி கார்களின் விலை உயரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சொகுசு கார்களுக்கு ஏற்கனவே 28% GST விதிக்கப்படுகிறது. இத்துடன் காரின் நீளம் மற்றும் என்ஜின் அளவை பொறுத்து 20 முதல் 22% வரை கூடுதல் வரி விதிக்கப்படும். இதேபோன்று மத்திய பட்ஜெட்டில் அமோனியம் பாஸ்பேட்டுக்கான இறக்குமதி வரி சலுகை நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வேளாண்மைக்கு பயன்படும் சில உரங்கள் விலை உயரக்கூடும். இது விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. காபி தயாரிக்கும் இயந்திரங்கள், இறக்குமதி செய்யப்படும் தொலைக்காட்சி பெட்டிகள் ஆகியவற்றின் விலையும் கணிசமாக உயர வாய்ப்புள்ளது. தைப்பூச திருவிழாவையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முருகன் கோயில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்தனர். தைப்பூச விழாவுக்கு புகழ்பெற்ற 3ஆம் படைவீடான பழனி முருகன் கோவிலில் லட்சக்கணக்கானோர் குவிந்தனர். காவடி எடுத்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆடினர். வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார். அரோகரா என கோஷமிட்டபடி பக்தர்கள் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். வருஷ காலமெல்லாம் மக்கள் நடந்து பாத யாத்திரையா சாமியை தரிசனம் பண்ணிட்டு போனா அவங்க நினைச்ச காரியம் நடக்கும்னு நினைக்கிறாங்க. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. பக்தர்கள் விரதம் இருந்து பாத யாத்திரையாகவும் பால்குடம் மற்றும் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். திருத்தணி முருகன் கோவிலில் தைப்பூசத்தையொட்டி காடுமடமெல்லாம் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. நீண்ட நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் வந்தனர். கடலில் குடித்துவிட்டு அவர்கள் சாமியை வழிபட்டனர். கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்து தங்க கவசம் அணிவிக்கப்பட்டது. வைர வேலுடன் காட்சியளிக்கும் முருகனை பக்தர்கள் தரிசித்தனர். கோவை மாவட்டம் மருதமலை கோவிலுக்கு ஜமாபாத் வாத்தியம் இசைத்தும் பால் காவடி எடுத்து வந்தும் முருகப்பெருமானை வழிபட்டனர். நிறைய பக்தர்கள் வராங்க. முருகன் என்ன கேட்டாலும் கிடைக்கும். நம்பிக்கையோட வந்தா கண்டிப்பா அந்த மருதமலையான் மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதுக்குன்னு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கும். கந்த சஷ்டி கவசம் அரங்கேறிய புகழ்பெற்ற சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூச தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. சென்னை வடபழனியில் தைப்பூச திருவிழாவையொட்டி பல மணி நேரம் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய நகரங்களை மேம்படுத்த 5000 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டில் உரையாற்றிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வளர்ச்சி, புத்தாக்கம், வாய்ப்புகள் உருவாக்கம் ஆகியவற்றின் என்ஜின்களாக நகரங்கள் இருப்பதாக குறிப்பிட்டார். இதை கருத்தில் கொண்டு 2ஆம் நிலை, 3ஆம் நிலை கோயில் நகரங்கள் ஆகியவற்றை மேம்படுத்த நகர்ப்புற பிராந்திய பொருளாதார திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். இத்திட்டத்தில் தேர்வு செய்யப்படும் நகரங்களுக்கு 5 ஆண்டு காலத்தில் 5000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய
செய்யப்படும் என கூறினார். அதன்படி நகர்ப்புற பிராந்திய பொருளாதார திட்டத்திற்கு தமிழ்நாட்டில் கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இதை தவிர ஒடிசாவில் புவனேஸ்வர், புரி, கட்டக் ஆகிய நகரங்களும், மகாராஷ்டிராவில் புனே, குஜராத்தில் சூரத், உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசி, ஆந்திராவில் விசாகப்பட்டினம் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்நகரங்களில் பொருளாதார பங்களிப்பு திறனை அதிகரிக்கும் வகையில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகள், மேம்பட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளன. சென்னையில் இருந்து பெங்களூருவுக்கு 1 மணி நேரம் 13 நிமிடத்தில் செல்லும் வகையில் அதிவேக ரயில் இயக்கப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சென்னை, பெங்களூரு, ஐதராபாத் ஆகிய 3 நகரங்களை இணைத்து தெற்கு அதிவேக முக்கோணம் என்ற பெயரில் புதிய திட்டம் உருவாக்கப்படும் என கூறினார். இத்திட்டம் மூலம் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகள் பயனடையும் என்றும் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். डायमंड से हाई स्पीड डायमंड बनाने से एक मेजर ग्रोथ का मल्टीप्लायर साउथ इंडियन स्टेट्स में आएगा, जो कि देश के लिए अच्छा है, साउथ इंडियन स्टेट्स के रहने वाले सभी निवासियों के लिए बहुत अच्छा. சென்னையில் இருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் சுமார் 4 மணி நேரத்தில் தற்போது செல்லக்கூடிய நிலையில் இந்த அதிவேக ரயில் பயன்பாட்டிற்கு வந்தால் சென்னையில் இருந்து பெங்களூருவிற்கு 1 மணி நேரம் 13 நிமிடங்களில் செல்லலாம். இதேபோன்று சென்னையில் இருந்து ஹைதராபாத்திற்கு 2 மணி நேரம் 55 நிமிடங்களில் சென்றடையலாம். பெரிதும் எதிர்பார்த்த மத்திய நிதிநிலை அறிக்கை வழக்கத்தை விட மிகவும் ஏமாற்றத்தை அளித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையிலாவது பாஜகவின் கண்களுக்கு தமிழ்நாடு தெரியும் என எதிர்பார்த்ததாகவும், ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பொய்க்கச் செய்து மத்திய அரசு ஏமாற்றத்தை வழங்கி இருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் நலன் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதோடு ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் என எந்த பிரிவினருக்கும் நன்மை பயக்கும் முக்கிய திட்டங்கள் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டியுள்ள முதலமைச்சர், மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் கோரிக்கை இந்த முறையும் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட் பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நிதி பற்றாக்குறையையும் கடன் அளவையும் குறைக்க எடுத்துள்ள முயற்சிகள் வரவேற்கத்தக்கது என கூறியுள்ளார். ஜவுளி மேம்பாட்டுத் திட்டம் திருப்பூர், கரூர் பகுதிகளுக்கு பயனளிக்கும் எனவும், சிறு குறு தொழில்துறைக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிதியால் தமிழ்நாடு பயன்பெறும் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் வளர்ச்சியை நோக்கி இருப்பதாக திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூரைச் சேர்ந்த தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேஷனல் ஃபைபர் மிஷன் என்பது செயற்கை நூலிழை ஆடைகளை உற்பத்தியை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கின்றோம். ஏனெனில் உலகம் முழுவதும் 65% நுகர்வு செய்யப்படுவது செயற்கை நூலிழை ஆடை உற்பத்தி தான். டெக்ஸ்டைல், ரெடிமேட் கார்மெண்ட்ஸ், எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துள்ள பட்ஜெட் ஆகும். முதலில் எம்எஸ்எம்இ என்று எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் 3 டயர் சப்போர்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து எம்எஸ்சிக்காக எக்ஸெப்ட் பண்ணியுள்ளார்கள். பொதுவாக இந்த பட்ஜெட் growth ஓரியன்டட் பட்ஜெட்டாக இருக்கிறது. பட்ஜெட்ல அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி தான் மெயினாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் வி ஷுட் கம் appreciate the government. மைக்ரோசிப் மேனுஃபேக்சரிங், இந்த மைக்ரோசிப் மேனுஃபேக்சரிங் வந்து தமிழ்நாட்டில் வரணும், டெவலப் ஆகணும்னு சொல்லி ரேர் மினரலுக்காக தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எதனால் தமிழ்நாடு பண்ணியிருக்காங்க சொன்னீங்கன்னா, இஃப் டேக் தூத்துக்குடி செக்டர் ஆகட்டும், கன்னியாகுமரி செக்டர் ஆகட்டும், அந்த செக்டாரில் ரேர் மைனிங் அவைலபிள் இருக்கு, மைன்ஸ். அந்த மைன்ஸை சிப்பை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மத்திய பட்ஜெட் ஏழைகள், விவசாயிகள் உட்பட அனைத்து தரப்பினரின் நலனுக்குரியதாக அமைந்திருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழ்ந்துரைத்துள்ளார். साथियों, ये बजट एम्बिशियस भी है और ये बजट देश की एस्पिरेशन को भी एड्रेस करता है. मैं एक बार फिर निर्मला जी और उनकी पूरी टीम को इस फ्यूचरिस्टिक बजट के लिए, संवेदनशील बजट के लिए, गांव, गरीब, किसान का कल्याण करने वाले बजट के लिए. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தை விட ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையேயான இடைவெளி தற்பொழுது அதிகரித்து விட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். मोदी सरकार के पास अब नई आइडिया खत्म हो गई है. ये बजट भारत की कहीं अधिक आर्थिक, सामाजिक और राजनीतिक चुनौतियों के लिए एक सवाल होकर बैठा है. இந்த பட்ஜெட்டில் ஏழைகளுக்கு எதுவுமே இல்லை என்று கார்கே விமர்சித்துள்ளார்.
வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் தேமுதிகவுக்கு 5 முதல் 6 தொகுதிகள் ஒதுக்க திமுக முன்வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. சட்டப்பேரவைத் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என அரசியல் கட்சிகள் தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. நடந்து முடிந்த கடலூர் மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்பதாக கூறிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இதுவரை கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்க அதிமுக ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன்படி மாநிலங்களவை சீட் ஒதுக்காததாலும் கடந்த தேர்தலில் அதிமுக நிர்வாகிகள் தகுந்த ஒத்துழைப்பு அளிக்காததாலும் திமுகவுடன் கூட்டணிக்கு செல்ல தேமுதிக நிர்வாகிகள் விரும்புவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில் திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களுடன் தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதாகவும் 10 சட்டப்பேரவை தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் கேட்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் 5 முதல் 6 தொகுதிகள் ஒதுக்கவே திமுக முன்வருவதால் பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. எனினும் அடுத்த வாரத்திற்குள் கூட்டணி குறித்த அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாஜக மூத்த தலைவர் ராஜா உடல்நலம் குறித்து அவரது குடும்பத்தினரை சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் நலம் விசாரித்தார். பாஜக மூத்த தலைவரும் தேசிய குழு உறுப்பினருமான ராஜா கடந்த வெள்ளிக்கிழமை சென்னை கிண்டியில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் திடீரென்று மயங்கி விழுந்தார். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட அவர் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போதும் அவர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராஜாவின் உடல்நலம் குறித்து அவரது குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் சென்று கேட்டறிந்தார். அவருடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் சென்றிருந்தார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு, கேரளா கடலோர பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. அதே சமயம் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை மிதமான பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. தை மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய கிரிவலம் சென்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள தீபமலையை சுற்றி ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் பக்தர்கள் கிரிவலம் வருவது வழக்கம். பல்வேறு பகுதிகளிலிருந்து விசேஷ நாட்களில் திருவண்ணாமலை வரும் பக்தர்கள் கிரிவலம் சென்று வழிபாடு நடத்துவர். அந்த வகையில் தை மாத பௌர்ணமியையொட்டி நேற்று அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் சங்கொலி முழங்க பக்தி முழக்கமிட்டு நிலவொளியில் இரவு முழுக்க கிரிவலம் மேற்கொண்டனர். ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஜப்பானின் ஆமோரி நகரில் 180 சென்டிமீட்டருக்கு கடுமையான பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது. உலகின் பனிப்பொழிவு தலைநகரம் என்று அழைக்கப்படும் ஜப்பானின் வடக்கு நகரம் ஆமோரி. இந்த நகரில் அதீத பனிப்பொழிவு காரணமாக திரும்பிய பக்கமெல்லாம் சுமார் 6 அடி உயரத்திற்கு பனிப்படலம் உருவாகியுள்ளது. சாலைகள் மற்றும் வீடுகள் பனிப்போர்வையால் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளதுடன் பல இடங்களில் மின் விநியோகமும் தடைப்பட்டுள்ளது. மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. சராசரியாக ஆண்டுக்கு 26 அடி உயரத்திற்கு பனியை பெறும் இந்த நகரம் இந்த ஆண்டு ஒரே வாரத்தில் இந்த நிலையை எட்டியுள்ளது. இதற்கு முன்பு 1945ஆம் ஆண்டிற்கு பிறகு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இதுபோன்ற அதீத பனிப்பொழிவு பதிவானது குறிப்பிடத்தக்கது. மகளிர் பிரீமியர் லீக் போட்டியில் யூபி வாரியர்ஸ் அணியை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி டெல்லி அணி எலிமினேட்டர் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. குஜராத் மாநிலம் வதோதராவில் நடைபெற்ற 20வது மற்றும் கடைசி லீக் ஆட்டத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ், யூபி வாரியர்ஸ் அணிகள் பலப்பயிற்சி நடத்தின. டாஸ் வென்ற டெல்லி அணி பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் யூபி அணி 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 122 ரன்கள் எடுத்தது. தீப்தி சர்மா 24 ரன்களும், ஷிகா பாண்டே 23 ரன்களும், சிம்ரன் ஷேக் 20 ரன்களும் எடுத்தனர்.
ஓவர் முடிவில் சோஃபி எக்லஸ்டனும் ஷிகா பாண்டேவும் ஆட்டமிழக்காமல் இருந்த நிலையில் மாரிசன் காஃப் 3 விக்கெட்டுகளும், ஷினெல் ஹென்றி, ஸ்ரீசரணி ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளும், மின்னுமணி 1 விக்கெட்டும் வீழ்த்தியிருந்தனர். 123 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணியில் லாரா வால்வோட் 47 ரன்களும், ஷஃபாலி வர்மா 29 ரன்களிலும் வெளியேற ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 34 ரன்கள் எடுத்து அணியை வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் சென்றார். 18.4 ஓவர்கள் முடிவில் டெல்லி அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 126 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் டெல்லி அணி எலிமினேட்டர் சுற்றுக்கு முன்னேறிய நிலையில் யூபி அணி போட்டியிலிருந்து வெளியேறியது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவிற்கு எதிரான போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. 10வது T20 உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் பிப்ரவரி 7ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதில் பாகிஸ்தான் விளையாடும் போட்டிகள் மட்டும் இலங்கையில் நடைபெறுகின்றன. அரசியல் பிரச்சனையால் இந்தியாவிற்கு வர மறுத்த நிலையில் பங்களாதேஷ் அணி தொடரில் இருந்து நீக்கப்பட்ட அயர்லாந்து சேர்க்கப்பட்டது. இந்த நிலையில் இந்தியாவிற்கு எதிராக பிப்ரவரி 15ஆம் தேதி நடைபெறும் போட்டியை புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் பிற அணிகளுக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் விளையாடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புறக்கணிப்பதற்கான காரணத்தை பாகிஸ்தான் அரசு வெளியிடாவிட்டாலும் வங்கதேசத்திற்கு ஆதரவாக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது என கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையை உடனே தொடங்குமாறு கூட்டணி கட்சியினருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தோழமை கட்சியினர் எல்லோரும் இன்னும் வேகமா பரப்புரைகளை தொடங்க வேண்டும் என்று உரிமையோடு நான் கேட்கிறேன். நான் பெறப்போகக்கூடிய வெற்றி பாஜக வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு வழங்கக்கூடிய வெற்றியா இருக்கணும். சட்டப்பேரவைக்கான தேர்தல் பரப்புரையை உடனே தொடங்குமாறு கூட்டணி கட்சியினருக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்த காட்சிதான் இது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு நிறைவு விழா சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா, மாநில செயலாளர் வீரபாண்டியன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். மேடையில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திராவிட இயக்கத்திற்கும் பொது உடைமை இயக்கத்திற்கும் இலக்கு ஒன்றுதான் என குறிப்பிட்டு சமத்துவ சமுதாயம் அமைய கருப்பு சிவப்பு நீலம் கொள்கைகள் நிலைவர வேண்டும் என்றார். நம்முடைய இந்த நோக்கங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க என்னென்னவோ கனவுகளை கண்டாங்க. இந்த ஒற்றுமையை சிதைக்க முடியுமான்னு பார்த்தாங்க. ஆனா அவங்களுடைய எண்ணங்கள் தான் சிதைஞ்சு போயிருக்கு. நம்முடைய இந்த தோழமை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஏன்னா இது எண்ணிக்கைக்காக அமைந்த கூட்டணி அல்ல, எண்ணங்களுக்காக அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் அதிமுகவை பாஜகவின் கிளை அமைப்பு என விமர்சித்தார். பெரும்பான்மை இல்லாத நேரத்திலேயே பாஜக தன்னுடைய கொடூரமான நகங்களை எல்லாம் பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு காயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நாம எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். ஏன்னா வரப்போற சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏ கூட்டணிக்கும் நடக்கிற தேர்தல். இதை மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் பரப்புரைக்கு வந்த மாண்புமிகு மோடி அவர்கள் அதிமுக என்கிற பெயரையே சொல்லல. ஏன்னா அதிமுக என்பது தனி கட்சி கிடையாது, பாஜகவுடைய கிளை அமைப்பு. முன்னதாக பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தங்கள் கூட்டணியை எவராலும் அசைக்க முடியாது என்றார். பல நூற்றாண்டுகளை கடந்த இயக்கங்கள் இங்கே தமிழ்நாட்டு நலனில் அக்கறையோடு ஓரணியாக திரண்டிருக்கிறோம். இதை எவராலும் அசைக்க முடியாது என்பதை பாசிசவாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டை புறக்கணிப்போம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற பாஜகவோடு சேர்ந்து இருக்கின்ற அதிமுக அணிகளை தமிழ்நாட்டு மக்கள் புறமுதுகிட்டு விரட்டி அடிக்க போகின்ற தேர்தல் இந்த தேர்தல். தமிழ்நாட்டோடு ஒட்டாத கூட்டணி ஒருபுறமும், தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்கும் மு க ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி மறுபுறமும் தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை கூறினார். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மத்திய பட்ஜெட் இந்தியா முழுமைக்குமான பட்ஜெட் என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தைப்பூசத்தையொட்டி பழனி முருகன் கோயிலுக்கு அண்ணாமலை காவடி சுமந்து சென்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டுக்கு எப்போதும் போல நிதி ஒதுக்கப்பட்டு இருப்பதாக கூறினார். முதலமைச்சர் அவர்கள் சில குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கின்றார்கள். எப்பொழுதும் அரசியல் காரணத்துக்காக வைக்கிறது தான். ஆனால் இந்த பட்ஜெட்டை முழுமையாக பார்க்கக்கூடிய எல்லா சொந்தங்களுக்கும் தெரியும், எல்லா ஆண்டும் எப்படி சிறப்பாக உள்கட்டமைப்பை மேம்படுத்தணுமோ இந்த ஆண்டும் அதே போல ஒரு பெரிய பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க.
திருத்தணி சுப்பிரமணிய சாமி கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகப்பெருமான் குதிரை வாகனத்தில் மாடவீதியில் வலம் வந்தார். சிறப்பு அலங்காரத்தில் வள்ளி தெய்வானை தாயாருடன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். ஞாயிறு விடுமுறையை ஒட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து ஜில்லென்று கொட்டிய தண்ணீரில் நீராடி மகிழ்ந்தனர். தண்ணி கம்மியாக இருந்தாலும் நாங்கள் நல்லா குளித்து நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ வெயில் அடிக்கிறதுனால தண்ணி சில்லுன்னு இருக்கிறதுனால குளித்தோடனே நல்லா சில்னஸ் ஆயிடுது. சூப்பராக இருக்குது. கரூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. சிஎஸ்ஐ பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் ஆண்கள் பிரிவில் 82 அணிகளும் பெண்கள் பிரிவில் 16 அணிகளும் கலந்து கொண்டன. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு கபடி போட்டி நடைபெற்றது. இதில் 52 அணிகள் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்ற அணி வீரர்களுக்கு ரொக்கப்பரிசு மற்றும் கோப்பை வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள பழமையான தூய லூர்து அன்னை தேவாலயத்தின் 131வது ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பங்குத்தந்தை ஜான் ராபர்ட் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கூட்டு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். வேலூர் மறை மாவட்ட ஆயர் அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அன்னையின் கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து 11 நாள் திருவிழா நடைபெறவுள்ளது. தேனியில் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநரின் உடலுக்கு அரசு சார்பில் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டது. ஓடைப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சந்திரசேகரன் 108 ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். உடல்நலக் குறைவால் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மூளைச்சாவடைந்தார். குடும்பத்தினர் ஒப்புதலுடன் அவரது உடல் உறுப்பு தானமாக பெறப்பட்டன. இதையடுத்து அவரது உடலுக்கு அரசு சார்பில் வருவாய் கோட்டாட்சியர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நெல்லையில் சாதி மறுப்பு திருமணம் செய்யவிருந்த பெண் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது தாயார் மற்றும் உறவினர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பேட்டை அன்னதான விநாயகர் கோயில் தெருவை சேர்ந்தவர் பட்சிராஜன் என்பவரின் மகள் சிவமதி. மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞரை காதலித்த நிலையில் அவரை வரும் 6ஆம் தேதி திருமணம் செய்யவிருந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு சிவமதியின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சிவமதி வீட்டில் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவலர்கள் பெண்ணின் தாய் ரேவதியையும் தாய்மாமன் பழனியையும் விசாரித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பகுதியில் உள்ள மாமரங்களில் பூத்து குலுங்கும் மாப்பூக்கள் காண்பதற்கு அம்மியமாக உள்ளன. மாவட்டத்தில் சுமார் 3 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் ஆண்டுதோறும் மா சாகுபடி செய்யப்படுகிறது. வெங்களூரா, சேந்துரா, நீலம், பங்கனப்பள்ளி உள்ளிட்ட வகைகள் விளைவிக்கப்படுகின்றன. தற்போது சாலை ஓரங்களில் உள்ள மாமரங்களில் பூக்கள் பூத்து குலுங்குகின்றன. கடந்த ஆண்டு அதிக விளைச்சல் காரணமாக மாவிலை வரலாறு காணாத அளவு வீழ்ச்சியடைந்த நிலையில் இந்த சீசனில் நல்ல விலை கிடைக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். தென்பெண்ணை ஆற்று நீர் பங்கீடு தொடர்பாக நடுவர் மன்றம் அமைக்க கோரி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. கர்நாடக அரசுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் பேச்சுவார்த்தை பலனளிக்காததால் நடுவர் மன்றம் அவசியம் என தமிழ்நாடு அரசு வாதிட்டது. கடந்த மாதம் 19ஆம் தேதி விசாரணை முடிந்த நிலையில் நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா அமர்வு இன்று காலை தீர்ப்பை அறிவிக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் ஒரு வீட்டின் தரைத்தளத்தை பிளந்து கொண்டு தண்ணீர் பீச்சியடித்த காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உஸ்லாப்பூர் பகுதியில் குடியிருப்பு ஒன்றின் தரையில் பதிக்கப்பட்டிருந்த டைல்ஸ்கள் வெடித்து சிதறின. அடுத்த சில நொடிகளில் நிலத்தடியில் இருந்து ராக்கெட் வேகத்தில் தண்ணீர் பீச்சி மேலெழும்பியது. அருகே நடந்த போர்வெல் போடும் பணியால் அழுத்தம் அதிகமாகி இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. ஈரானுக்கு பதிலாக வெனிசுலாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா கொள்முதல் செய்யவுள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எண்ணெய் கொள்முதல் தொடர்பான ஒப்பந்தங்களை தயார் நிலையில் வைத்திருப்பதாக கூறினார். எனவே தங்களுடன் சீனாவும் ஒப்பந்தம் செய்து கொண்டு எண்ணெய் கொள்முதல் செய்யலாம் என்று ட்ரம்ப் அழைப்பு விடுத்தார். as opposed to buying it from Iran. So we've already made that deal, the concept of the deal. But China's welcome to come.
சின்னத்திரை விருதுகள் அறிவித்த தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்தியில் பல்லாண்டு காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த திரைக்கலைஞர்கள் மற்றும் சின்னத்திரை கலைஞர்கள் அனைவருக்கும் விடுபட்ட காலத்தில் இருந்து விருதுகளை அறிவித்திருப்பது தங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி முறையில் எந்த மாற்றமும் செய்யப்படாத நிலையில் வருமானத்தை மறைத்தால் 100% அபராதம் விதிக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். I present the budget for the year 2026-2027. 2026-2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விதிப்பில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. புதிய வருமான வரி முறைப்படி 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி செலுத்த தேவையில்லை என்பதில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. 12 லட்சம் ரூபாய்க்கு மேலான வருமானத்திற்கு ஏற்கனவே இருந்த வரி விகிதம் தொடரும். இதேபோல பழைய வருமான வரி முறையிலும் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்கிறது. மேலும் வருமான வரியில் நிலையான கழிவுத் தொகை 1 லட்சமாக உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிலும் எந்த மாற்றமும் செய்யப்படாமல் 75,000 ரூபாயாக நீடிக்கிறது. எனினும் விபத்து காப்பீட்டிற்கு கிடைக்கும் வட்டி தொகைக்கு வருமான வரியில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். வருமான வரி சட்டம் 2025 வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வரும் என நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். இது சுமார் 65 ஆண்டுகள் பழமையான 1961ஆம் ஆண்டின் வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டுள்ளது. சட்ட சொற்களை குறைத்து சாதாரண மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் வருமான வரி சட்டம் 2025 உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவரை அசஸ்மெண்ட் இயர் மற்றும் பிரீவியஸ் இயர் என 2 காலகட்டங்கள் பின்பற்றப்பட்டன. இவை நீக்கப்பட்டு ஒரே ஒரு டேக்ஸ் இயர் என்ற முறை அமலுக்கு வரும். எளிமைப்படுத்தப்பட்ட வருமான வரி கணக்கு தாக்கலுக்கு படிவம் விரைவில் வெளியிடப்படும் என நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஜூலை 31ஆம் தேதிக்குள் வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நடைமுறை தொடரும் எனவும் வருமான வரி கணக்கில் திருத்தம் செய்து குறைவான அபராத தொகையுடன் தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் டிசம்பர் 31ஆம் தேதியில் இருந்து மார்ச் 31ஆம் தேதியாக நீட்டிக்கப்படுவதாகவும் அறிவித்தார். மேலும் வருமான வரி கணக்கு தாக்கலின் போது வருமானத்தை மறைத்தால் இனிமேல் 100% தொகை அபராதமாக வசூலிக்கப்படும் எனவும் பட்ஜெட் தாக்கலின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். There is already a framework for immunity from penalty and prosecution in the cases of underreporting. I propose to apply this framework for immunity to misreporting too. However, in such a case, the taxpayer will need to pay 100% of the tax amount as an additional income tax over and above the tax and interest due. பங்குச் சந்தையில் வர்த்தகம் செய்வோருக்கான பங்கு பரிவர்த்தனை வரி கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வரி உயர்வு குறிப்பாக ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வர்த்தகர்களை கடுமையாக பாதிக்கும். ஈக்விட்டி ஃபிக்சர்ஸ் வரி 0.02% இருந்து 0.05% உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது 150% உயர்வு. ஆப்ஷன் பிரீமியம் மீதான வரி 0.10% இருந்து 0.15% உயர்த்தப்பட்டுள்ளது. இது 50% உயர்வாகும். சில்லறை முதலீட்டாளர்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் வர்த்தகத்தில் அதிக நஷ்டமடைவதை தடுக்கவும் அதிகப்படியான ஊக வணிகத்தை கட்டுப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மூலதன ஆதாய வரி விகிதங்களில் மாற்றங்கள் இல்லை. கடந்த ஆண்டு மாற்றப்பட்ட விகிதங்களே தொடர்கின்றன. ஓராண்டிற்குள் பங்குகளை விற்றால் கிடைக்கும் லாபத்தில் 20% வரியே நீடிக்கும். ஒரு வருடத்திற்கு மேல் பங்குகளை வைத்திருந்து விற்றால் கிடைக்கும் லாபத்தில் 12.5% வரி விதிக்கப்படும். இதுவரை நிறுவனங்கள் பங்குகளை திரும்ப பெறும்போது அதற்கான வரியை நிறுவனங்களே செலுத்தி வந்தன. இனிமேல் பங்குகளை திரும்ப பெறுவதன் மூலம் முதலீட்டாளர்களுக்கு கிடைக்கும் வருமானம் மூலதன ஆதாயமாக கருதப்பட்டு முதலீட்டாளர்களே அதற்கான வரியை செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3 நாட்கள் நடைபெற்ற மலர் கண்காட்சி நிறைவு பெற்றது. புதுச்சேரி அரசின் வேளாண் துறை சார்பில் 36ஆம் ஆண்டு மலர் கண்காட்சி கடந்த 30ஆம் தேதி தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெற்ற கண்காட்சியில் 40,000 மலர்ச்செடிகள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியில் பூக்களால் வடிவமைக்கப்பட்டிருந்த யானை, மீன், விமானம் உள்ளிட்டவை காண்போரை வெகுவாக ஈர்த்தது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடியில் விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் உருவ வெண்கல சிலையுடன் கூடிய மணிமண்டபம் திறப்பு விழா நடைபெற்றது. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மணிமண்டபத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மணிமண்டபம் கட்ட இடம் வழங்கியவர்கள் மற்றும் நன்கொடை வழங்கியவர்களுக்கும் அமைச்சர் சால்வை அணிவித்து கௌரவித்தார்.
தை மாத பௌர்ணமியையொட்டி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நடைபெற்ற கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மாதந்தோறும் பௌர்ணமியன்று கிரிவலம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் தை மாத பௌர்ணமியையொட்டி நடைபெற்ற கிரிவலத்தில் ஓம் நமச்சிவாய, சிவாய நம ஓம் என்ற பக்தி கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு கன்னியாகுமரியில் முக்கடலும் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமம் கடற்கரையில் மகாசமுத்திர தீர்த்த ஆரத்தி நடைபெற்றது. கடற்கரையில் உள்ள பரசுராமர் விநாயகர் கோயிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து முக்கடல் சங்கமத்தில் கடல் அன்னைக்கு பால் மற்றும் புனித நீரை ஊற்றி சமுத்திராபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தரிசனம் செய்தார். கரூர் அருகே வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச தேர் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. வெண்ணைமலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பல்வேறு அலங்காரங்களில் சுவாமி திருவீதி உலா நடைபெற்று வந்தது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இதில் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தருமபுரி மாவட்டம் தொப்பூர் பகுதியில் சாகுபடி செய்த கோழிக்கொண்டை பூக்களுக்கு போதிய விலை கிடைக்காததால் பூத்தோட்டத்தில் கால்நடைகளை விட்டு மேய்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். உரம் போட்டு அப்புறம் மருந்து அடிச்சு எல்லாம் பாங்கு பண்ணி வரக்குள்ள விவசாயம் இது மாதிரி நாசம் செய்யுது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் அருகே மதுபோதையில் அதிவேகமாக இயக்கப்பட்ட கார் மோதி 2 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் CCTV காட்சி நெஞ்சை பதைக்க வைக்கும் வகையில் உள்ளது. பாட்டத்தூர் கிராமத்தை சேர்ந்த முருகேசன் என்பவர் தனது உறவினரின் காரில் சங்கரன் கோயில் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர் திசையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மகேந்திரன் சாலையில் நடந்து கொண்டிருந்த கண்ணன் ஆகியோர் மீது கார் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். இதனை கண்ட பொதுமக்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுபோதையில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய முருகேசன் பலத்த காயத்துடன் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ஆஞ்சநேயர் கோவில் குளத்தில் விழுந்து மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்தார். ஜானகி என்கின்ற 70 வயது மூதாட்டி முத்துகிருஷ்ணாபுரத்தில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்றார். அவர் நீண்ட நேரமாக வீடு திரும்பாததால் உறவினர்கள் அவரை தேடி பார்த்துவிட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் கோவிலில் உள்ள குளத்தில் அவர் சடலமாக மிதந்துள்ளார். உடலை மீட்ட காவல்துறையினர் ஜானகியின் இறப்பிற்கான காரணம் குறித்து விசாரிக்கின்றனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டமாலை மோதியது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் வந்திருந்த திரளான சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா படகுத்துறைக்கு சென்று படகு சவாரி செய்தும் நேரத்தை கழித்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பேருந்து நிலையம் அருகே புலம்பெயர் தொழிலாளர்கள் அடிதடியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 3 பெண்கள் 4 இளைஞர்கள் ஒன்றாக வந்த நிலையில் அவர்களுக்குள் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இரு பிரிவாக பிரிந்து சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். புதுச்சேரி காரைக்கால் மேடு மீனவ கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கம் திறக்கப்பட்டது. மீனவ சமுதாய இளைஞர்கள் மத்தியில் விளையாட்டை ஊக்குவிக்கும் விதமாக அரசின் உதவியை நாடாமல் காரைக்கால் மேடு மீனவ கிராம மக்களே நிதி திரட்டி 60 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக பேட்மிண்டன் உள் விளையாட்டு அரங்கத்தை கட்டியுள்ளனர். திறப்பு விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு பேட்மிண்டன் அரங்கத்தை திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் வட்டாட்சியர் அலுவலகத்தில் காவலர்கள், உதவியாளர்கள் மட்டுமே இருந்துள்ளனர். இந்நிலையில் பாம்பு ஒன்று வட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். பின்னர் அவர்கள் வந்து பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர்.
திருவள்ளூர் அருகே 2 பேரை கல்லால் அடித்து கொலை செய்த 4 பேர் குண்டார் சட்டத்தில் அடைக்கப்பட்டனர். ஒண்டிக்குப்பம் கன்னியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்த பார்த்திபனை அதே பகுதியைச் சேர்ந்த ஜவஹர், வினோத்குமார், ஜோதீஷ் மற்றும் நீலகண்டன் ஆகியோர் கஞ்சா போதையில் கல்லால் அடித்து கொலை செய்தனர். இந்த வழக்கில் 4 பேரும் கைதான நிலையில் அவர்களை குண்டார் தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்க மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவிட்டார். மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள ஸ்ரீ குமரக்கடவுள் கோயிலில் 70 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடைபெற்றது. 5 கால யாக பூஜைகள் செய்து ஹோமத்தில் வைக்கப்பட்ட கலசங்கள் மேலதாளங்களோடு ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டன. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு செய்யப்பட்டது. இந்த விழாவுக்காக 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மயில் காவடி எடுத்து வந்து வழிபாடு நடத்தினர். கோவை வெள்ளியங்கிரி மலையில் பக்தர்கள் ஏற நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறினர். தென்கையிலாயம் என்று போற்றப்படும் வெள்ளியங்கிரி மலையில் வனத்துறை மற்றும் கோயில் அதிகாரிகள் முன்னிலையில் மலையேறும் பாதையின் நுழைவு வாயில் கதவுகள் திறக்கப்பட்டன. கதவுகள் திறக்கப்பட்டவுடன் காத்திருந்த பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, தென்னாடுடைய சிவனே போற்றி மற்றும் ஓம் நமச்சிவாய என விண்ணதிர முழக்கமிட்டு தங்களது பயணத்தை தொடங்கினர். கொடைக்கானல் வத்தலகுண்டு மலைச்சாலையில் ரீல்ஸ் மோகத்திற்காக ஆபத்தான முறையில் வாகனங்களில் பயணிக்கும் இளைஞர்களால் விபத்து அபாயம் அதிகரித்துள்ளது. இதுபோன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடுவோருக்கு போக்குவரத்து காவல்துறையினர் விழிப்புணர்வு வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. திருப்பத்தூரில் பிணையில் வெளியே வந்தவரை கொலை செய்த வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஆனந்தராஜ் என்பவர் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் கைதான சிலம்பரசன் பிணையில் வெளியே வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே மது அருந்தியுள்ளார். அப்போது ஆனந்தராஜின் 17 வயது மகன், தங்கைகள் சோனியா, ஸ்வேதா, தம்பி கோபி, உறவினரான திருநங்கை அனன்யா ஆகியோர் சேர்ந்து சிலம்பரசனை கொலை செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பள்ளி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்த வடமாநில சிறுவன் கைது செய்யப்பட்டார். மங்காபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து ஆய்வுக்கு சென்றபோது வடமாநிலத்தைச் சேர்ந்த 17 வயது சிறுவன் இருசக்கர வாகனத்தில் 1 கிலோ 100 கிராம் கஞ்சாவுடன் நின்றிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து சிறுவனை கைது செய்த காவல்துறையினர் கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. கட்சி அலுவலகத்தில் இன்று 3ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெறவிருக்கும் நிலையில் தாவேக கடந்து வந்த பாதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக விளங்கும் விஜய் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கி தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார். தொடர்ந்து கட்சியின் உட்கட்டமைப்பை பலப்படுத்துதல், உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்ட பணிகளை முடுக்கிவிட்ட விஜய் ஆகஸ்ட் 22ஆம் தேதி கட்சியின் கொடியை அறிமுகம் செய்தார். தொடர்ந்து அதே ஆண்டில் அக்டோபர் 27ஆம் தேதி தாவேகாவின் மாநில கொள்கை விளக்க மாநாடு விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரள பிரம்மாண்டமாக நடைபெற்ற மாநாட்டில் உரையாற்றிய விஜய் கூட்டணிக்கு வருபவர்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிப்போம் என அறிவித்தார். நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க ஆளுநரை சந்தித்த விஜய் சட்டம் ஒழுங்கு குறித்து புகார் அளித்தார். கடந்த ஆண்டு ஜனவரியில் பரந்தூர் சென்ற விஜய் விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் மக்களை சந்தித்து பேசினார். மேலும் ஜூன் மாதத்தில் பரந்தூர் விமான நிலைய எதிர்ப்பு குழுவினரை பனையூர் அழைத்து தனது ஆதரவை வெளிப்படுத்தினார். தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் மதுரை பாரபத்தியில் வரலாறு திரும்புகிறது என்ற தலைப்பில் தாவேகாவின் 2வது மாநாடு நடைபெற்றது.
இம்மாநாட்டில் பாசிசம் பாயாசம் என ரைமிங்காக பேசிய விஜய் முதலமைச்சரை அங்கிள் என குறிப்பிட்டது சர்ச்சையை கிளப்பியது. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா, நியாயம் இருக்கா, ஊழல் இல்லாமல் இருக்கா, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா, இயற்கை வளங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? சொல்லுங்க மை டியர் அங்கிள், சொல்லுங்க. மதுரை மாநாட்டை தொடர்ந்து கடந்த செப்டம்பர் மாதம் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கிய விஜய் உங்க விஜய் நான் வாரேன் என்ற பெயரில் மாவட்ட வாரியாக மக்களை சந்திக்க ஆயத்தமானார். அதன்படி நாமக்கல் பரப்புரை முடிந்து கரூர் வேலுச்சாமிபுரத்திற்கு வந்த விஜயை காண ஏராளமான பொதுமக்கள் திரண்டிருந்தனர். அப்பொழுது கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு கரும்புள்ளியாக அமைந்தது. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு விஜய் ஆறுதல் கூறவில்லை என விமர்சனம் எழுந்த நிலையில் வீடியோ காலில் ஆறுதல் தெரிவித்த விஜய் கடந்த அக்டோபர் மாதம் பாதிக்கப்பட்டவர்களை மாமல்லபுரம் அழைத்து வந்து நேரில் பேசினார். இதனிடையே அஜித்குமார் கொலை சம்பவத்தை கண்டித்து சென்னை சேப்பாக்கத்தில் விஜய் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் தாவேகாவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆளும் திமுக கூட்டணியும் ஆண்ட அதிமுக கூட்டணியும் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தீவிரமாக பணியாற்றி வரும் சூழலில் 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் தாவேகா வரும் தேர்தலில் வெற்றி வாகை சூடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்பதே அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது.